கோவையில் பிரதமர் மோடியின் வாகன பேரணியில் பள்ளி குழந்தைகளை பயன்படுத்திய விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பள்ளியில் அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். கோவையில் நேற்று பிரதமர் மோடி கலந்து கொண்ட ரோடு ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக எதிர்பார்த்தபடி பொதுமக்கள் யாரும் அங்கு வரவில்லை. அதற்கு மாறாக பள்ளி குழந்தைகளை கொண்டு வந்து தெருவில் நிறுத்தி அவர்கள் வரவேற்பு கொடுப்பதை போல செய்திருக்கிறார்கள். அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து தேர்தல் பிரச்சாரம் போன்ற செயல்பாடுகளுக்கு குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறைகளை பாஜகவினர் மீறியுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கிராந்திகுமார் பாடி இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டார். அதன் பேரில் பிரதமர் மோடியின் ரோடு ஷோவில் பங்கேற்றது ஸ்ரீ சாய்பாபா வித்யாலயம் அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள்தான் என்பது தெரியவந்தது. இதையடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளியின் வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்ட கல்வி அலுவலர் புனிதா இன்று பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளார். இந்த விசாரணை அறிக்கையை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான கிராந்திகுமார் பாடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று கோவை நிகழ்வில் பங்கேற்க வந்த மோடி அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தார். தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் மோடி அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கியது எப்படி, இதனை எப்படி அனுமதித்தனர் என்று இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்த விவகாரத்தில் ஆட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் அரசு விருந்தினர் மாளிகையில் மோடி தங்கியது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.